முதல் பகுதி தினமும் கோகுலத்தில் திருவிழா. தினமும் கோகுலத்தில் திருவிழா. உலகுக்கெல்லாம் தாயான இறைவன் தனக்கு ஒரு தாய் கிடைக்க மாட்டாளா என ஏங்கினான். மீன், ஆமை, பன்றி, நரசிங்கம் என திருவவதாரங்கள் எடுத்தும் மன திருப்தி ஏற்படாதால் அதிதியை தாயாக்கி கொண்டு வாமனனானான். ரேணுகாதேவிக்கு பரசுராமனாகியும் கோசலைக்கு ஸ்ரீராமனாகவும் பிறந்தருளிய எம்பெருமான் ஒரே இரவில் இரு தாயிற்கு மகனாகி மகிழ்ந்தான். பெற்ற தாய் தேவகி, வளர்த்த தாய் யசோதை. போதாதென்று மாதாவாக வந்த மாமன் கம்சனால் அனுப்பப்பட்ட பேயையும் தாயாக்கி கொண்டார். அவளது மரணம் மணக்கும் மரணமாகி கோகுலத்தையே மணக்கும் புகையால் நிரப்பியது. பகையை புகையாக்கிய நகைக்க வல்ல நம்பிக்கண்ணன். தினமும் கோகுலத்தில் திருவிழாதான். இன்றும் ஒரு திருவிழா. யசோதை கொண்டாடி கொண்டிருக்கிறாள். கண்ணன் குழந்தை கவிழ்ந்து கொண்டானாம். பலரை கவிழ்க்க வந்தவன் தற்போது தன்னையே கவிழ்ந்து கொண்டு ஒத்திகை பார்க்கிறான் போலும். யசோதையின் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டந்தான். எம்பெருமானின் முன்னழகையும் பின்னழகையும் எல்லோரும் அனுபவித்திருக்கிறார்கள். கவிழ்ந்து கொண்ட கண்ணனை ஆண்டாள் கண்களிலிருந்து இது எப்படி தப்பியது? கண்ணார கண்டு ஏறாந்த கண்ணியானால் கண்ணகி யசோதையான். களிப்பில் கண்ணிக்கு தலைகால் புரியவில்லை. களிப்பாக்கும் வெற்றிலையும் மஞ்சளும் கொடுத்து மரியாதை செய்து கொண்டிருந்த எம்பெருமாட்டி திருக்காதுகளில் கண்ணனின் அழுகை விழுந்திருக்கவே நியாயமில்லை. பிணந்தின்னி கழுகன காத்திருக்க சகடாசுரன் என்ற அரக்கன் மறைந்திருந்து வண்டியின் சக்கரத்திலிருந்து வெளிப்பட்டு கண்ணனை அழிக்க முற்பட்டான். சக்கரத்தின் வடிவிலே எம்பெருமான் கைகளிலும் கால்களிலும் சக்கர ரேகைகள் உண்டு. கண்களுக்கு சக்கர சங்குகளென அனுபவிப்பர் பெரியோர். கைகலந்த ஆழியன் அவன் என்பது உண்மை. இவனை ஒரு வண்டி சக்கரம் அழிக்க முனைவதா? எம்பெருமானின் முயற்சியின்றி திருவடியின் எழுச்சியே சகடாசுரனை மாய்த்தது. வண்டியே குடை சாய்ந்தது. கம்சனின் வெண்கொற்ற குடை சாய்ந்தறிவதற்கு முன்னோட்டமாக. ஆம், ஒரு சகடமுடை ஒரு காலுற்றனந்தன என பெரியோர் திருவடிகளின் பெருமையை கொண்டாடுவர். சகடாசுரன் அழிவு பற்றி நினைப்பவருக்கு வாழ்வு சகடமாகி பிறப்பு இறப்பு மாய் ஒழியும். யசோதை பாவம் அப்பாவி. குழந்தையின் பலம் தெரியாது. கோள்களின் இடையீடு கிரகப்பீடை என எண்ணி மங்கள மறைமொழியால் மங்கள நீராட்டம் செய்வித்தாள். கண்ணனுக்கு நீராட்டம் என்றால் படுகுஷி. கோனாக விற்றிருந்த பட்டாபிஷேகம் செய்து கொள்வதை விட கோபாலனாக இருந்து கோபியர்களிடையே நடத்தப்படும் குடமுழுக்கிற்காக ஏங்கியவன் அவன். ஒரு சமயம் கண்ணன் யசோதையின் மடியில் கிடந்தான். கிடப்பதற்காகவே கிடந்தான். கிடந்ததோர் கிடக்கை கண்டு இடக்கை வழக்கறியாத ஆயர்குடி தலைவி மெய் மறந்து மகிழ்ந்த பொழுது கண்ணன் கணக்க ஆரம்பித்தான். அம்மாடி மேருமலையே மடியில் இறங்கிவிட்டதோ? கண்கலங்க மெய் குலுங்க இயலாமல் ஈன்ற மகனை கீழே கிடத்தினாள். அடுத்த கணம் ஒரு புழுதி புயலில் மழலை மறைந்து விட்டான். மீண்டும் திருநாவர்த்தன் என்ற அந்த அரக்கன் கண்ணனின் கணம் தாங்காமலும் கைகளின் இறுக்கத்தாலும் மடிந்து விழுந்தடைந்தான். பயந்தவளான யசோதை மீண்டும் கண்ணனுக்கு கண்ணீர் கழித்தாள். நாளொரு விபத்தும் பொழுதொரு ஆபத்தும் தொடர்ந்தாலும் கண்ணனது எழிலும் ஏற்றமும் வளர்விரை என வளர்ந்து கோகுலத்தையே குதூகலிக்கச் செய்து கொண்டிருந்தது.